தினகரனுக்கு 8 விழுக்காடு வரும், சீமான் அதர்ஸில் வச்சாங்க. ஆனால் தினகரன் 2.5 தான், கமல்ஹாசன் 2.5 தான், சீமான் 6.5 வந்துட்டாரு. சிரஞ்சீவிக்கு 29 விழுக்காடு சொன்னாங்க, 15 தான் வந்தாரு. இவர் 20 விழுக்காடு பவன் கல்யாணுக்கு சொன்னார், 7 தான் வந்தார். சீமானுக்கு அதர்ஸில் வச்சாங்க, சீமான் 8 விழுக்காடு வந்துட்டாங்க. ஒரு சில சுய அறிப்ப கருத்து கணிப்புன்னு சொரிஞ்சுக்கிட்டுறாங்க. அதில் ஒன்று ரங்கராஜ் பாண்டேக்கு சுய அறிப்பை சொரிகிறது தான் மோசடித்தரமான ரங்கராஜ் பாண்டே கருத்து கணிப்பு. இந்தியா டுடே கருத்து கணிப்பு 45 விழுக்காடு ஓட்டு திமுக அணி வரும்ங்கிறதுலையும் அதில் 38 சீட்டு ஜெயிப்பாங்கிறதுலையும் மோடி நம்புறாரு. காரணம் 350 சீட்டு மோடி ஜெயிப்பாருன்னு போட்டிருக்கான். அவன் தான் தமிழ்நாட்டில் ஒரு சீட் தான் ஜெயிக்கணும்னு நினைப்பார். அப்போ மற்றதெல்லாம் குப்பை கூடையில தூக்கி போட்டுக்கிட்டு இதுதான் கரெக்ட்னு மோடி நம்புவார். இதை மையமாக வச்சு தான் மோடிக்க நடவடிக்கைகளும் தமிழ் மண்ணில் இருக்கும். சார், நீங்க சொல்ற மாதிரி இப்போ எல்லா நியூஸ் சேனல்ஸும் கருத்து கணிப்பு அப்படின்றது இப்போ பீக்ல போயிட்டு இருக்க ஒரு விஷயம் தான். நீங்க வந்துட்டு இந்தியா டுடேயோட கருத்து கணிப்பு கரெக்டா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்களோட பார்வையில 2026 தேர்தல் எப்படி அமையும் நினைக்கிறீங்க சார்? இன்னும் அணி அமையல. சீமான் கன்ஷிராம் ஆஃப் தமிழ்நாடு, நிதிஷ்குமார் ஆஃப் தமிழ்நாடு 100% கம்யூனிட்டிஸ்களை போலரைஸ் பண்ணி பெரிய ஒரு வாக்கு சதவீதத்தை சீமான் ஜம்ப் பண்ணுவார், உறுதியாக பண்ணுவார். பரையர் தேவேந்திரகுல வேளாளருக்கெல்லாம் ஓட்டு போட தெரியும், சினிமாவை பார்த்து ஓட்டு போடுவான்னு ஏதாவது முட்டா பயலுக கொஞ்சம் திட்டி கூட சொல்லணும்.